ஹானர்லேருந்து 8X மற்றும் 8X மேக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. இந்த ஹானர் 8X மற்றும் 8X மேக்ஸ் ரெண்டு ஃபோனை பற்றி பேசும்போது ரெண்டுமே வந்து மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோனை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது முதல்ல இந்த ஹானர் 8Xை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே பொறுத்தவரையும் 6.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080 × 2340 பிக்சல்ஸ். இது ஒரு 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. இதோட PPI டென்சிட்டி பொறுத்து 396 PPI இருக்குது. ஸோ நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் நாச்சும் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது ஹை சிலிகான் கிரன் 710 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.2 GHz கார்டஸ் A73 கோர்ஸ்லும் 4 கோர்ஸ் வந்து 1.7 GHz கார்டஸ் A53 கோர்ஸில் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு மாலி G51 MP4 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது கேம்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா ரன் ஆகும். ஸோ மிட்ரேஞ்ச் செட்டிங்ஸில் வச்சா எல்லா கேமும் ரன் ஆகும். ஹை செட்டிங்ஸில் ஓரளவு ரன் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம் PUBG மாதிரியான கேம்ஸ்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் என்ன சொல்லிச்ச பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 3 டிஃபரன்ஷியலான வெர்ஷனில் வருது. ஒன்று வந்து 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோடு வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டர்னபிள் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு டெடிகேட்டட் சிம் கார்டை வர அட்வான்டேஜ்னால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் உள்ள ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரையும் நமக்கு டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 20 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அபர்ச்சர். இல்லை ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கேமரா ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெப்த் சென்சராக ஒர்க் ஆகுது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா பொறுத்து நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரையும் 3750 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் சொல்லாத காரணத்தினால கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே தான் சார்ஜ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் USB Type-C இந்த ஃபோன் கொடுக்கல, மைக்ரோ USB வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க 2.0 வெர்ஷனில். ப்ளூடூத்தை பொறுத்தவரையும் 4.2 வெர்ஷன், டூயல் பேண்ட் வைஃபை இந்த ஃபோனில் கிடையாது. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. இந்த ஃபோனோட OS-ஐ பொறுத்தவரையும் Android Oreo 8.1 ரன் ஆகுது. EMUI 8.2 இன்டர்ஃபேஸில் வந்து டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் 4 டிஃப்ரெண்ட்டான கலரில் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. Black, Blue, Red மற்றும் Pink. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் வந்து இந்திய மதிப்பில் 15000 வருது. அதுவே 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் வந்து இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 11500 வருது. கடைசியாக 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் வந்து இந்திய மதிப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20000 வருது. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரைஸ்லாம் கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். அடுத்ததாக இந்த ஹானர் 8X மேக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஹானர் 8X மேக்ஸுங்கிறது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே உள்ள ஃபோன். இந்த ஃபோனில் 7.12 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080 × 2244 பிக்சல்ஸ். இது ஒரு 18:7:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. PPI டென்சிட்டி பொறுத்தவரை 350 PPI இருக்குது. ஸோ இதுவுமே ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பொறுத்தவரையும் Qualcomm Snapdragon 636 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.8 GHz Cairo 260 கோர்ஸில் ரன் ஆகிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 509 GPU கொடுத்துருக்காங்க. நமக்கு Redmi Note 5 Pro பற்றி தெரியும். ஸோ அதே ஃபோனில் யூஸ் பண்ணுற அதே ப்ராசர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இதுவுமே வந்து கிட்டத்தட்ட 3 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 4GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோடும், மூணாவது வெர்ஷன் 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும் வருது. ஸோ இப்போதைக்கு 6GB RAM வெர்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஒருவேளை இந்தியாவுக்கு வருமா இல்லையாங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. 256GB வரையும் நீங்கள் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டாக தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பொறுத்தவரையும் இதுவுமே டியூவல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரையும் ஒன்று வந்து 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 அபர்ச்சர். இதில் வந்து ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. அதுமாதிரி செகண்டரி கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 அபர்ச்சர். இது டெப்த் சென்சராக ஒர்க் ஆகுது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அடுத்ததாக இதில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரை நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 9V 2A ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது 18V சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பேட்டரி இருக்கிறனால ரொம்ப நேரம் நீடித்து இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. ஆனால் இதுலேயுமே USB Type-C கொடுக்கல. மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 4.2 இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இல்லை. ஆனால் மற்றபடி இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால ஹெட்ஃபோன்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அடுத்து மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட OS-ஐ பொறுத்தவரையும் Android Oreo 8.1 ரன் ஆகுது. EMUI 8.2 வெர்ஷனில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. இது போக 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் இருக்கிறது நல்ல விஷயம்.
இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. Black, Blue மற்றும் Red. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் வந்து இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 16,000 வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவே வந்து 4GB RAM with 128GB ஸ்டோரேஜ் வந்து 19,200 வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுவுமே கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது தான் கரெக்டான ப்ரைஸ் அல்லது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏதாவது மாறுதல் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஒருவேளை இந்த ஃபோன் இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்போது பேர் அல்லது ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சு மறக்காமல் லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் சேல்க்கு வரும்போது பயனுள்ள லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல ஃபோன்ஸ்களை பற்றி வீடியோஸ் வரப்போது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.